இன்றைக்கி நம்ம வேளாண் துறையிலேருந்து நிலையான பருத்தி சாகுபடி திட்டம் அப்படின்ற திட்டத்தை பற்றி சொல்ல போகிறேன். இது எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு டிஎன் அக்ரிஸ்னேட் அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படி சொல்லிட்டு வரும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். tnagrisnet.gov.in அப்படின்றது தான் வெப்சைட். ஸோ இதை கூட நீங்கள் டேரெக்டாக கூட இதுக்கு வந்துடலாம். திட்டங்கள்னு இருக்குது பாருங்கள், அந்த திட்டங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த திட்டங்களில் ஃபஸ்ட்டு துறை அப்படி சொல்லிட்டு இருக்கும். இதில் வேளாண்மை துறை அப்படி சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது உங்களுக்கு திட்டம் அப்படி சொல்லிட்டு வரும். இதில் நிலையான பருத்தி சாகுபடி திட்டம் அப்படி சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. வகைன்னு வரும். அதில் நம்ம அடர் நடவு இல்லை நீங்கள் உங்களுக்கு எது போல் இருக்குமோ அந்தமாரி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் அடர் தடவு சாகுபடி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டுவாங்க. இதுவும் அதுவே அடர் அந்தமாரி சொல்லிட்டு கீழே பாருங்கள், திட்டத்தின் விளக்கம் அப்படி சொல்லிட்டு பருத்தி சாகுபடி பார்க்க மற்றும் உற்பத்தி அதிகரிக்கும் நோக்கத்தில் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் தொழில்நுட்பத்துடன் கூடிய முக்கிய குடுபொருட்கள் விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்படுகிறது அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மானியம் 1900 ரூபாய். ஸோ இதுதான் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது யாருக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஊர்லாம் இது வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான். அவ்வளோதான். இதுதான் இதுக்கான விளக்கம். ஸோ இதான் பார்த்தோம். இதுக்கப்புறம் இது எப்படி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரியலாம். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் அடுத்த பதிவில் இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய்.